கணபதி எல்லாம் தருவான், முருகர்கள் முன்னிற்கும். மயிலே மன்னாரின் கந்தரனுபூதி விளக்கம். ரொம்ப அருமையாக முருகனோட பெருமையை சொல்கிற இந்த பாட்டை சொல்கிறதுக்கு நான் ரொம்பவே கொடுத்து வச்சுருக்கணும். எனக்கு இதுக்கு அருகதை இருக்கான்னு கூட தெரியல. மன்னார் என்ன சொல்லிட்டான், இருந்தாலும் சொல்கிறதுக்கு முயற்சி பண்ணுறேன். பாட்டை படிடாப்பா என்ன ஆரம்பித்தார் சாம்பு சாஸ்திரிகள். உதியா மரியா உணரா மரவா விதிமாலரியா விமலன் புதல்வா அதிகானகாவ பயாவமராவதிகாவல சூர பயங்கரனே. உதியா மரியா உணரா மரவா விதிமால் அரியா விமலன் புதல்வா அதிகா அனகா அபயா அமரா அமராவதி காவல சூரபயங்கரனே. உதியா மரியா உணரா மரவா விதிமால் அரியா விமலன் புதல்வா. இன்னாரோட புத்திரன்னா தானாக ஒரு பெருமை ஒட்டிக்கும் இல்லையோ. காந்தியோட புள்ள, நேருவோட பொண்ணுனாலே தனியாக ஒரு மரியாதை வரும். அது மாதிரி தான் இந்த பாட்டோட முதல் 2 வரியில் முருகனோட தோப்பனாத பெருமையை பற்றி சொல்லியிருக்காரு அந்த மகானுபாவன். உதியா மரியான்னு முதல் 2 வார்த்தை. இது வரைக்கும் ஜனனம்னோ மரணம்னோ இல்லாத ஒருத்தர் ஆறுன்னா அந்த சாக்ஷாத் சிவபெருமான் மட்டும்தான். இது வரைக்கும் உதிச்சதில்லை, மறிச்சதும் இல்லை. ஆதியும் அந்தமும் இல்லாத அருட்பெருஞ்சோதி தான் இந்த உதியா உதிக்காதவன், மரியா மறிக்காதவன். அடுத்ததா உணரா மறவான்னு ஒரு 2. லோகத்தில் இருக்கிறவாளுக்கு இந்த 2மே இருக்கும். உணர தெரியும், மறக்க தெரியும். சில பேருக்கு உணர மட்டும்தான் தெரியும், மறக்க முடியாமல் அல்லல் படுவா. சில பேருக்கு இந்த உணர்ச்சின்றதே இருக்காது, ஏன்னா எல்லாத்தையும் மறந்துடுவா. ஆனால் இந்த மறந்து உணர்தலும் உணர்ந்து மறத்தலும் இல்லாத ஒரே தெய்வம் அந்த பரமேஸ்வரன் தான். அன்றைக்கி ஒரு நாளைக்கு வந்தாரே அந்த சிவசிவா கேட்டியானாக்க வரிசையாக தேவார பாடலாக எடுத்து விவாதத்துக்கு. ஜடம் மாதிரி உணர்ச்சியே இல்லாமல் இருக்காருன்னு நினச்சிட்டாலும், இல்லைன்னா என்ன மறந்துட்டாரேன்னு நினச்சிட்டாலும் அவர் செய்ய வேண்டிய காரியங்களை செஞ்சுட்டு தான் இருப்பார். அதான் சிவனோட விசேஷ குணம். அடுத்தாப்பில் சொல்லியிருக்கிறது நம்ம எல்லாருக்குமே நன்னா தெரிஞ்ச அந்த அண்ணாமலையான் தலபுராணம். விதிமால் அரியான்னாக்க பிரம்மாவும் மகாவிஷ்ணுவும் அடிமுடி தேடி போனாலும் அந்த கதை. வா 2 பேராலையும் கூட அறிஞ்சிக்க முடியாத பரஞ்சோதியே அப்படின்னு சொல்கிறார். இதையெல்லாம் சொல்கிறது ஆரை பற்றினா, முன்னாடியே சொன்ன மாதிரி அந்த பரமேஸ்வரனை பற்றி தான். அவர் தான் விமலன், எந்த விதமான மலங்களும் இல்லாதவர், பரிசுத்தமானவர். அவரோட புதல்வர்னா புத்திரனேன்னு சுவாமி சுப்பிரமணிய சுவாமியை கூப்பிடுறார். இந்த 2 வரியிலையும் 2 விசேஷம் இருக்குது. உதியா மரியா உணரா மரபான்னு ஒரு 4 வர்றதுன்னு, அந்த 4ஐயும் ஈறுகட்ட எதிர்மறை பெயரச்சம்னு தமிழ் வழக்கத்தில் சொல்லுவாள். அந்த 4ம் இந்த புதல்வான்னு ஒரு பேரில் முடிஞ்சு இவருக்கு அடமொழியாக அமையிறது 1. அதாவது உதியா மரியா உணரா மரவா புதல்வா, அவனுடைய புதல்வனே அப்படின்னு முடிக்கணும். 2வதா நடுவில் விதிமால் அரியா விமல்னு சொன்னதுனால இது எல்லாமே சிவனுக்கானது தான் தெளிவாக சொல்லிவிட்றார். இப்படியாகப்பட்ட தோப்பனாரோட பிள்ளைன்னு சொல்கிறப்பவே ஒரு தனி கர்வம் வர்றதோன்னோ, அதான் இதோட விசேஷம். அப்படி சொல்கிறப்பவே இவருக்கும் அதே அளவுக்கு குணங்கள் இருக்கும்னு சொல்லாமல் சொல்லி வசத்தி வைக்கிறார் முருகனை. அதிகா அனகா அபயா அமராவதி காவல சூரபயங்கரனே. இனிமேல் வர்றதுக்கெல்லாம் குபரனை ஸ்லாகிச்சு சொல்கிறது. இன்னாரோட பிள்ளைன்னு ஒரு மதிப்பு வந்தாலும் இவர் எப்படி தன்னை காட்டின்றார், என்னென்ன கல்யாண குணங்கள்லாம் இவருக்கு இருந்ததுன்னு சொன்னா தானே இவருக்கு பெருமை. அதுக்காக அதிகான்னா தலைவனேன்னு அர்த்தம். இவருக்கு மேலான தெய்வம் வேறு யாருமே இல்லைன்னு கொண்டாடுறார் அண்ணகிரியார். இவரை மதிக்காமல் நடந்துட்டு சூரனாகட்டும், சின்ன பையன் நீன்னு சொன்ன ஔவையாராகட்டும், அவாபாளுக்கு தகுந்த மாதிரி பாடம் புகட்டியவர் முருகப்பெருமான். சூரனோடையும் விளையாட்டாவே யுத்தம் பண்ணி ஜெயிச்சு காட்டினார். ஔவையாரோடையும் விளையாட்டாவே மரத்தை உலுக்கி இழந்த பழத்தை போட்டு சுட்ட பழம் எழுது சுடாது பழம் எழுதுன்னு காமிச்சார். அப்படிப்பட்ட பெரிய நேதா தலைவன் தான் இந்த அதிகன். அனகன் இது அடுத்தாப்பில் சொல்கிற வார்த்தை. அனகன்னா ஒரு குறையோ ஒரு பாவமோ இல்லாதவன் சொல்லுவாள். சர்வோத்தமனான சுப்பிரமணியங்கிட்ட எந்த விதமான குறையும் கிடையாது. ஏன்னா இவர் தான் அந்த விமலோட பிள்ளையாச்சே. இவர்கிட்ட எப்படி குத்தமோ பாபமோ இருக்க முடியும்? இத்தினோண்டு பிள்ளையாக இருக்கிறப்பவே தோப்பனார்கிட்ட கோச்சுட்டு கோமணத்தை கட்டின்னு தனியாக ஆறுமில்லாத மலை மேலவே உட்காந்துட்டவர். முறையாக மரியாதை செய்ய தெரியாதவருக்கு விஷய ஞானமும் பத்தாதுன்றதை காமிக்க பிரம்மாவோட தலையில் குட்டி அவரோட பதவியே பறிச்சுட்டவர். அதுக்கப்புறமா பரமேஸ்வரன் கேட்டப்போ அவரையே மண்டியிட வச்சு பாடம் சொன்னவர். சின்ன பையனாக இருக்கிறச்சவே சூரனோட யுத்தம் பண்ணி ஜெயிச்சவர். இதையெல்லாம் சொல்கிற விதமாக தான் அடுத்தாப்பில் அவையான்னு சொல்லி கும்பிடுறார். தேவலோகத்தோட தலைநகருக்கு அமராவதி பட்டணம்னு பேர். தேவர்கள் எல்லாம் வசிக்கிற இடம் அமராவதி. அந்த பட்டணத்தை மீட்டு திரும்பவும் இந்திரனுக்கும் தேவாளுக்கும் காப்பாற்றி கொடுத்ததுனால அமராவதி காவலன்னு புகழ்றார். சூர பயங்கரமான ஆளு சூரபத்மன். தேவாலயம் மனுஷாலையும் ரொம்பவே பயமுறுத்தி ஹிம்சை பண்ணினான். எதிர்த்து கேட்டவாளையெல்லாம் தூக்கி காராகிரகத்தில் போட்டுட்டான்.
தன்னை எதுக்கிறதுக்கு வேறு யாருமே கிடைக்கலையோ, இந்த சின்ன பயலா என்னோட சண்டைக்கு வர்றதுன்னு முருகப்பெருமான அலட்சியம் பண்ணான். ஆனால் பாரு, அவனுக்கு அடித்தது வர லக்கி ப்ரைஸு. முருகன் தன்னோட விஸ்வரூபத்தை அவனுக்கு காமிச்சார். ஆனானப்பட்ட சூரனே பயந்து நடுங்கிட்டான். அப்படியாப்பட்ட சூரனுக்கே பயங்கரனாக வந்தவரேன்னு சொல்லி ஸ்தோத்திரம் பண்ணுற வார்த்தை தான் இந்த சூர பயங்கரனே என சொல்லி நிறுத்தினார் சாம்பு சாஸ்திரிகள். தன்னோட மனசை பார்த்து அனுபூதினா என்னான்னு சொல்லிக்கினே வந்தவர் திடீர்னு நடுவில் இப்படி ஒரு பாட்டை, அதுவும் முழுக்க முழுக்க முருகனோட பெருமையை பற்றி ஏன் சொல்லணும்னு தான் டவுட் படுற என்றான் மேலே மன்னார் என்னை பார்த்து. ஆம் என்பது போல் அவனை பார்த்தேன். நான் அவரை பார்த்தேன். அவருக்கு இன்னும் காரு பங்களா 1 கோடி ரூபாய் கொடுத்தாரு நான் சொல்லி காட்டினா முதல்ல ஓ மனசில் என்ன நினைப்பு வரும்? ஆறா இவனுக்கு இத்தையெல்லாம் கொடுத்ததுன்னு தானே, இவன் ஏதோ உதார் விட்றான்னு தான் நினைப்பேன். அதுவே இத்தையெல்லாம் எனக்கு கொடுத்து அம்பானிப்பான்னு சொல்லி ஆடையும் காமிச்சா உனக்கும் ஒரு தெம்பு, ஒரு நம்பிக்கை வரும். நாமளும் இவன் மாதிரியே பண்ணால் நமக்கும் கிடைக்குமேன்னு ஒரு ஆசையும் வரும். சர்த்தானே நான் சொல்கிறது. இப்போது தனக்கு அனுபூதி கிடைச்ச அனுபவத்தை எல்லா வாரியாக சொல்லிக்கினே வந்தார் அருணகிரியார். அதுக்கு நடுவில் முருகன் கந்தன்னு பேர் அடிபட்டுக்கிட்டே வந்துச்சுல்ல ஒவ்வொரு பாட்டிலையும். அந்த முருகன் ஆறு, அவரோட தகுதி என்னான்னு இந்த பாட்டில் விவரமாக சொல்லி, ஓ இப்பேற்பட்ட ஆளாக அவர், அப்போ இவர் சொல்கிறது உண்மையாக தான் இருக்கும்னு நமக்கெல்லாம் ஒரு தெம்பை கொடுக்கத்தான் இந்த பாட்டில் முருகனோட அப்பாவோட பெருமையை சொல்லி, இவரும் ஒன்றும் அவருக்கு குறைஞ்ச ஆள் இல்லைன்னு சொல்லி காட்டுறாரு என சிரித்தான் மன்னார். சாஸ்திரிகளும் கூட சேர்ந்து மந்தகாசமாக சிரித்தார். கபாலி கோவில் மணியோசையும் கூடவே ஒலித்து சிரித்தது. புதியா மரியா உணர மரவா விதிமாலரியா விமலன் புதல்வா அதிகானகா அபயா அமரா பதிகாவல சூர பயங்கரனே. மேலும் மயிலும் துணை முருகனருள் முன்னிற்கும் அருணகிரியார் புகழ் வாழ்க. ஓம்.